வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம சென்னா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல பூண்டு, சீரகம், பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ தக்காளியை போட்டுடலாம். இதுக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டு புளி தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கணும். இது கூடவே கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்த உடனே வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ரொம்ப டேஸ்டான சன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு.